இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிளா ஒரு 3 நைட் டைம் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங், இது வந்து நான் என்ன பேசிஸ்ல சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம், இல்ல நமக்குன்னு ஒரு டைமே கிடைக்காது அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துல தூங்க போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த கிளென்சிங் மில்க் இருக்கு இல்லையா, நான் இதுதான் அந்த கிளென்சிங் மில்க். சாரி, நான் இப்பதான் வீடியோ பார்த்தேன், அதில் இது சரியா கவர் ஆகல. ஸோ அதனால மேக்ஸிமம் இந்த கிளென்சிங் மில்க் வந்து ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. நைட் டைம்ல இதை போட்டு வாஷ் பண்ணிட்டு முடிஞ்சா ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் போட்டு போய் படுத்துடலாம். இது சிம்பிள் ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட், இல்ல ஓரளவுக்கு டைம் இருக்கும், ரொம்ப ஹரிபுரியெல்லாம் இல்லை, ரிலாக்ஸா டைம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ரெகுலர் நைட் டைம் ரொட்டீன் எல்லாமே வந்து நம்ம வார்ம் வாட்டர் வச்சு பண்றது ரொம்ப நல்லது ஃபேஸ்க்கு. செகண்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் கொஞ்சமா நான் எடுத்துக்கிட்டேன் ஃபேஸ்க்கு. நான் சொல்றது எல்லாமே வந்து ஃபேஸ்க்கு, என்னால் ஃபேஸை காட்டி வீடியோ போட முடியாது. ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும், தர வேண்டாம். அழகாக மசாஜ் பண்ற மாதிரி ஸ்மூத்தா இந்த சர்க்குலர் மோஷன்ல, அதாவது எப்படி அந்த அப்வர்ட் டைரக்ஷன்ல தான் பண்ணணும். அப்பதான் ஸ்கின் வந்து எப்பவுமே டவல் எடுத்துக்கோங்க, ஓகேவா? நார்மல் டவல் வேண்டாம், நூல் டவல் வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் இந்த தேங்காய் பூ டவல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஃபேஸ்க்குன்னு தனியாக டவல் வச்சுக்கோங்க. அது எப்பவுமே துவைச்சு கிளீனாக வச்சுக்கோங்க. 2 டவல் வச்சுக்கோங்க. அப்போதான் ஒரு எவ்ரிடே நைட் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா? தண்ணியில் டிப் பண்ணி ஓரளவுக்கு புழிஞ்சிருங்க. இப்போ இதில் அந்த ஸ்டீம் இருக்கும், அதை அப்படியே கையில் அந்த ஸ்கின்ல போட்டுருங்க. நான் இப்போ கையில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பட் நீங்கள் வந்து ஃபேஸில் போடும்போது அழகாக ஃபேஸ் மேலே போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அந்த காதோட 2 சைடு, உங்களோட மூக்கோட சைடு, லிப்ஸ் மேல் பக்கம், லிப்ஸ் எல்லாம் அப்படியே ஓப்பனாக வச்சே போடுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆக்சுவலாக ஸ்கின், இந்த லிப்ஸில் இருக்க ட்ரை ஸ்கின் எல்லாமே உறிஞ்சு வந்துடும். வாயோட சுற்றி இருக்கிற அந்த கருமெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சிரும். இப்போ முன்னாடிக்கு இப்போ உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சமாக இந்த ஆயில் தெரியுது ஸ்கின்ல, அவ்வளோதான். உங்களுக்கு கை டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், மாய்ஸ்சரைசர் கிரீம்லாம் எதுவுமே போட வேண்டாம். இது என்ன பண்ணணும்னா, நம்ம மேல ஸ்டீம் போட்டு கவர் பண்ணும்போது ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஸ்கின்ஸை வந்து இந்த போர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடும். ஸ்கின்னோட போர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆயில், இந்த மாய்ஸ்சர் எல்லாமே உள்ள போயிடும், நல்லா தக்க வச்சுக்கும். ஸ்கின்னுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி மெத்தட். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க, கொஞ்சமா எடுத்துக்கோங்க, அதை கையில நல்லா ரப் பண்ணிக்கோங்க. இதை போலவே ஃபேஸ்ல ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும். இது மாதிரி பண்ணும்போது இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா, அந்த இடத்துக்குலாம் பிளட் சர்க்குலேஷன் ஃப்ரெஷ்ஷாக வர ஆரம்பிக்கும். ஃபேஸ் வாஷும் போட்டு அந்த ஆயில் மட்டும் ரப் பண்ணி எடுத்துரு. கொஞ்சமா ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் மட்டும் போட்டு அதுவும் நல்லா மசாஜ் பண்ணி விடணும் ஃபேஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ.